சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் இருந்துகிட்டு என்னென்னவோ பிளான் பண்றாரு. இனியும் யாரா கடத்திருப்பான், எப்படிதான் கடத்திருப்பான், எதுக்காக கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வியோட அவர் ஒரு வில்லங்கத்தோடைய சுத்திட்டு இருக்காரு. அவனை மட்டும் கண்டுபிடிச்சி கண்ட துண்டமா வெட்டி போல, அதுக்கப்புறம் என் பேரைய மாத்திரான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆசை மனைவி இனியாவுடைய அரசியை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக வீட்லயே சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் சென்டர் ஓபன் பண்றாரு. அவங்க இருந்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன நீங்க ஆபீஸ் போயிருக்கீங்க பார்த்தா இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது அவனை சர்ப்ரைஸ் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம விக்ரம் அதை நீயே திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்கிரீனை திறக்க சொல்றாங்க. அந்த ஸ்கிரீனை திறந்து பார்த்தா இனியா டியூஷன் சென்டர். அடடே என்னடா இது, இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்ல இன்னமும் இருக்கு, வா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கூட்டு போய் காட்டுறாரு. அங்க பார்த்தா ஒரு மினி டியூஷன் சென்டரே இருக்கு. ஆட பாவி, இதுக்காக தான் வீட்லயே இருந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லோகோ பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. என்னதான் வாழ்க்கையில ஓடி ஆடி சம்பாதிச்சாலும் மனசுக்கு பிடிச்சி ஒரு வேலையை செஞ்சாதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதை நிறைவேற்றத்துல விக்ரம் இன்னமும் ஆர்வமா இருக்காரு. ஏன்னா இனியா நினைச்சாங்கன்னா அதை நடத்தி வைக்கிறதுல விக்ரமை தவிர வேற யாராலும் முடியாது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அவங்க நினைச்சது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரமுக்கு எதிரான அந்த மாயாவோட சதி வேலை பயங்கரமா ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அது என்னன்னா, அவங்க இருந்துகிட்டு அந்த யாழினியும் ஒழிச்சுக்கட்டணும், அந்த இனியாவும் ஒழிச்சுக்கட்டும், அவங்க 2 பேர் இருக்க வரையும் அந்த வீட்டுல எல்லாம் நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா ஒரு பிளான போட, அதுக்கு இந்த சைஞ்ச கமுதா இருந்துகிட்டு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கலக்கி எப்படியாச்சும் அந்த யாழினி கொடுத்துடணும், அதை குடிச்சிட்டு அவள் செத்து போறாளோ அவள் குழந்தை செத்து போறோம், ஆனா யார் ஒழிஞ்சிருச்சு நமக்கு இந்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிட்டு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா நம்ம நல்ல சிவம் போயிட்டு இருக்கா. ஒரு காமெடியா பாத்துக்கோங்க. அதை பார்த்து யாருக்கு இந்த விஷத்தை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல சிவம் கேட்க, ஐயோ அண்ணா இது விஷமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. விஷம் இல்லை தானே, சரி குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னை விட்டுருனேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில காலில் உலாத குறைய கெஞ்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொலி 4 குனியை வச்சு கும்முன்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயோ என்ன மன்னிச்சிருந்தேன், இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ ஒரு குழப்பத்துல பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கையில உந்து கெஞ்சிட்டு இருக்கேன். உன்னை யாழினி தான் கூப்பிட்டு இந்த வீட்டுல வச்சிருக்கா, ஆனா அவளுக்கே நீ துரோகம் பண்ண பாக்குறிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், உன்னால நம்பி வீட்டுக்குள்ள விட்டாங்க பத்தியா, எங்களை செருப்பால அடிக்கணும், முடிஞ்சு முடிஞ்சே வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, ஐயோ அண்ணன் இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா யாரு இருந்தாலும் தப்பு செய்யறது சகஜம்தான், அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இந்த நேரத்துல அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி நல்லது நினைக்கிறாங்க. ஆனா அந்த அமுதற்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை.